رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாம் என்ன அமல் செய்தாலும், நாம் தொழுதாலும், நாம் நோன்பு வைத்தாலும், நாம் குர்பானி கொடுத்தாலும், நாம் ஹஜ்ஜி செய்தாலும், எந்த நல்ல அமல்களை செய்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது இறையச்சம். இந்த மனிதனிடத்திலே இறையச்சம் இருக்கின்றதா என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே பார்க்கின்றான். எல்லா மதங்களுமே இறையச்சத்தை, இறை பக்தியை போதிக்கின்றது. இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மதங்களும் இறையச்சம், இறை பக்தியை போதிக்கின்றது. ஆனால் இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கின்றது, அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவனிடத்திலே இறை பக்தி இருக்க வேண்டும், இறை அச்சம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அது வலியுறுத்துகின்றது. ஒரு மனிதன் எந்த அமலை செய்தாலும் அவனிடத்திலே இறையச்சம் மேலோங்கி இருக்க வேண்டும். இறையச்சம் என்று சொன்னால் ஏதோ காடே செடியோ கண்ணே ரஹ்மானேன் நாம் துறவரம் செல்வது அல்ல. இறையச்சம் என்பது நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு துறவரம் செல்வது என்பது இறையச்சமாக ஆகாது. ஒரு சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் வருகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். ஆனால் பெருமானார் அவர்கள் வீட்டிலே இல்லை. அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களை பற்றி கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு சில சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளாக சொல்லிக் கொள்கின்றார்கள், நான் இனி திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு நபித்தோழர் கூறுகின்றார். நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு நபித்தோழர் கூறுகின்றார். இன்னொரு நபித்தோழர்
நான் இறைச்சியை சாப்பிடவே மாட்டேன் என்று இன்னொருவர் சத்தியம் செய்கின்றார். இன்னொருவர் நான் தூங்கவே மாட்டேன், நான் இரவு முழுக்க நின்று தொழுவேன். இப்படி ஒவ்வொருவரும் சத்தியம் செய்து கொள்கின்றார்கள். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேள்விப்படுகின்றார்கள். கேள்விப்பட்டு அந்த சஹாபாக்களை அழைத்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன வந்துவிட்டது? மாபாலு அக்வாமின் காலு கதா வ கதா, இப்படியெல்லாம் நீங்கள் சத்தியம் செய்வீர்களாமே? நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், நான் தூங்கவே மாட்டேன், நான் இறைச்சியை சாப்பிடவே மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்து கொண்டீர்களாமே? இதுவல்ல மார்க்கம். நானும் தூங்குகின்றேன், நானும் நோன்பு நோக்குகின்றேன், நான்கும் நோன்பை விடுகின்றேன். அவர்களில் ஒருவர் இப்படியும் சத்தியம் செய்தார், நான் வாழ்நாள் முழுக்க நோன்பு நோற்பேன். இதுவல்ல இறை பக்தி. அருமையானவர்களே, இறை அச்சம், இறை பக்தி என்பது இதுவல்ல. இறை அச்சம் என்பது நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் வர வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொள்கின்றான், அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, நாம் பேசக்கூடிய நிலையிலே, நாம் பார்க்கக்கூடிய நிலையிலே, நாம் தொழக்கூடிய நிலையிலே, எல்லா நிலைகளிலேயும் இறையச்சம் வர வேண்டும். அதைதான் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். ஒரு மனிதனிடத்திலே இறையச்சம், இறை பக்தி வந்துவிட்டால் எல்லாமே அவனுக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்கின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றானோ, யார் அல்லாஹ்வை தக்வா செய்கின்றானோ, அல்லாஹ் அவனுக்கு அறியாத விதத்திலே ரிஸ்கை கொடுத்து விடுவான். அப்ப இறை பக்தி, இறை அச்சம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்துணை பொறுப்புகளையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கின்றான். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலுக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய பொருளையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் தஆலா பார்ப்பது உங்கள் இதயத்திலே இருக்கின்ற இறையச்சம். இறையச்சம் உங்களிடத்திலே இருக்கின்றதா என்பதைத்தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கின்றோம். ஹஜ் பெருநாளிலே நாம் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கின்றோமே, அந்த குர்பானியினுடைய இறைச்சியோ அல்லது அந்த குர்பானியினுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை. நாம குர்பானி கொடுக்கின்ற பொழுது நாம கொடுக்கக்கூடிய அந்த இறைச்சி, அந்த இரத்தம் அல்லாஹ்வை அடைவதில்லை. அல்லாஹ்விடத்திலே சேருவது நம்முடைய இறையச்சம் மட்டும்தான். அருமையானவர்களே, அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து காட்டினார்கள். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அசர் தொழுதுவிட்டு வேகமாக அவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அசர் தொழுதுவிட்டு அவர்கள் திக்ர் செய்வார்கள். ஆனால் ஒரு நாள் அசரை தொழுதுவிட்டு வேகமாக அவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஏன் வேகமாக சென்றேன் தெரியுமா? சில அமானித பொருட்கள், மக்களுக்கு சேர வேண்டிய பேரித்த பழங்கள் என்னுடைய வீட்டிலே இருந்தது. மக்களுக்கு சேர வேண்டிய பேரித்தம் பழங்கள் என்னுடைய வீட்டிலே இருந்தது. அதை நான் மக்களிடத்திலே கொண்டு அதை கொடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் அது அமானித பொருள். அமானித பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அமானிதம் மக்களிடத்திலே சேர்த்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் நான் வேகமாக என்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டேன் என்று அகிலத்திற்கு அருட்கொடையாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அவர்களிடத்திலே இறையச்சம் எப்படி மேலோங்கி இருந்தது? நம்மிடத்திலே இறையச்சம் அது இருக்கின்றதா? நம்முடைய தொழுகையிலே இருக்கின்றதா? நம்முடைய இபாதத்திலே இருக்கின்றதா? நம்முடைய பார்வையிலே இருக்கின்றதா? நம்முடைய வியாபாரத்திலே இருக்கின்றதா? நாம் செய்கின்ற கொடுக்கல் வாங்கலிலே இறையச்சம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து விட்டால் அனைத்தும் நம்மை பார்த்து பயப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்தால் நம்மை பார்த்து எல்லாமே அஞ்சும் பயப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இறையச்சத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انك تعلم حاجاتنا فقضي يا قاضي الحاجات، وتعلم امراضنا فاشفي يا شافي الامراض، وتعلم عيوبنا فاسترها يا ستار العيوب، وتعلم ذنوبنا فاغفر يا غفار الذنوب برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மஹல்லா வாசிகள் செய்த அனைத்து பாவங்களையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மகத்துவத்தை, இந்த ரமலானுடைய பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா ஹலாலான தேவைகளையும் நீ நிவர்த்தி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், ஹலாலை சாப்பிடக்கூடியவர்களாகவும் ஹராமை விட்டும் விலகிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வளத்தையும் எல்லா பரக்கத்தையும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு எக்ஸாம், யா அல்லாஹ், முலாண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முலாண்டு தேர்விலே அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு ரப்பே ரஹ்மானே நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், யூதர்களுடைய சூழ்ச்சியில் இருந்தும், யூத நசராக்கள் முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்கின்ற அமலை ஏற்றுக்கொள்வாயாக. அதிலே குறைபாடுகள் இருந்தால் அதை மன்னித்து எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற
உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.